Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து Azure Databricksஐயும், Azure Key Vaultஐயும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த Azure Databricksல நோட்புக்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது, சில டைம் நம்ம வந்து சென்சிட்டிவான வேல்யூஸ்லாம் வந்து நம்ம வந்து கோடுல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து நம்மளோட சீக்ரெட்ட வந்து நம்ம வந்து அந்த நோட்புக்ல டைப் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நோட் புக்ஸ்க்கு வந்து நெறைய பேருக்கு ஆக்சஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து டைரக்ட்டா வந்து அந்த சீக்ரெட்ஸ்லாம் வந்து பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து இதில முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன சீக்ரெட்ஸா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த அஷ்யூர் கீ வால்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம வந்து அஷ்யூர் கீ வால்ட்ல இருக்கிற சீக்ரெட்ஸ நம்ம வந்து டேட்டாபிரிக்ஸ வச்சு நம்ம வந்து ரீட் பண்றது. ஆ செக்யூர் வேல வந்து எப்படி ரீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ரிசோர்ஸ் குரூப்க்கு போறேன். ஸோ ரிசோர்ஸ் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கீ வால்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த கீ வால்ட்டுக்கு போயிட்டு, ஏதாவது ஒரு சீக்ரெட் வந்து நம்ம வந்து இப்ப ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீ வால்ட்ல லெஃப்ட் சைட்ல சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ இத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு சீக்ரெட்டுமே இல்ல. ஸோ இங்க வந்து ஒரு எரர் மெசேஜ் வந்திருக்கு பாருங்க. "தி ஆப்பரேஷன் இஸ் நாட் அலோவ்ட் பை ஆர் பேக்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த கீ வால்ட் இருக்குல்ல, இந்த கீ வால்ட் வந்து நான் என்ன மாரி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதோட சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு, நம்ம வந்து ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த சீக்ரெட்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நான் இந்த ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு போறேன். ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு போயிட்டு இந்த ரோல் அசைன்மென்ட்ஸ்க்கு நான் போனேன் அப்படின்னா, இப்போ வந்து இந்த கீ வால்ட்டுக்கு வந்து அ எனக்கு வந்து சீக்ரெட்ட கிரியேட் பண்றதுக்கு ஆக்சஸ் இல்ல. அதாவது இந்த மிஸ்டர் கே அக்கவுண்ட்டுக்கு இந்த கீ வால்ட்ட யூஸ் பண்ணி ஒரு சீக்ரெட்ட வந்து கிரியேட் பண்றதுக்கு ஆக்சஸ் இல்ல. ஸோ அத வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குடுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, நான் வந்து இந்த ஆட் பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து ஆட் ரோல் அசைன்மென்ட் அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, இங்க நெறைய ரோல்ஸ் இருக்கு. கீ வால்ட் சம்மந்தமா நெறைய ரோல்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்ரெட்ட வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ அதுக்கு வந்து இப்போ சீக்ரெட் ஆஃபிசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கு. ஸோ இந்த ரோல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பெர்ஃபார்ம் எனி ஆக்ஷன்ஸ் ஆன் த சீக்ரெட்ஸ் ஆஃப் எ கீ வால்ட் அப்படின்னு போட்டிருக்கு. எக்செப்ட் மேனேஜ் பெர்மிஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் சம்மந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனா வந்து நம்ம வந்து ஒரு ரோல் அசைன் பண்றது அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்ரெட் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ வந்து நான் வந்து இந்த ரோலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்டர் கே அக்கவுண்ட்க்கு குடுத்துட்டு, நம்ம வந்து ஒரு சீக்ரெட்ட வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இத கிளிக் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் குடுக்குறேன். நெக்ஸ்ட் குடுத்துட்டு நம்ம வந்து இப்போ ஒரு யூசர் தான் மிஸ்டர் கே. ஸோ அந்த யூசரே வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப செலக்ட் மெம்பர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க மிஸ்டர் கே அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா, வந்துருச்சு மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் அட் gmail.com. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட யூசர். ஸோ அத கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ரிவ்யூ அண்ட் அசைன் குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மிஸ்டர் கே அக்கவுண்ட்க்கு சீக்ரெட் ஆஃபிசர் ரோல் வந்து நம்ம வந்து குடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இங்க சீக்ரெட்ஸ்க்கு போனோம் அப்படின்னா, அந்த எரர் மெசேஜ் வந்து இப்போ வந்து போயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூசரால ஒரு சீக்ரெட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சீக்ரெட்ட வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து நான் இந்த ஜெனரேட்/இம்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு, இங்க ஒரு நேம் குடுக்குறேன். ஸோ நேம் வந்து என்ன குடுக்கலாம்னா, டேட்டாபிரிக்ஸ் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஓகே. ஸோ நேம் குடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு வேல்யூ குடுக்கலாம். ஸோ நான் வேல்யூ என்ன குடுக்க போறேன்னா, ஜஸ்ட் வந்து TEST அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. ஸோ TEST அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துருக்கேன். ஸோ சீக்ரெட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாபிரிக்ஸ் ஹைஃபன் சீக்ரெட். அப்புறம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இத கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சீக்ரெட்ட வந்து நம்ம கீவேர்ட்ல கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சீக்ரெட்ட எப்படி நம்ம வந்து டேட்டாபிரிக்ஸ வச்சு ஆக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாபிரிக்ஸ்க்கு போறேன். ஸோ டேட்டாபிரிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்டர் கே அக்கவுண்டோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருக்கு போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மெயின் பிரான்ச்ல இருக்கு. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோலயே டிஸ்கஸ் பண்ணோம். எப்பயுமே வந்து மெயின் பிரான்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த கம்ப்ளீட்டா வந்து எப்படி டேட்டா இன்ஜினியர்ஸ் வந்து Azure Databricksல வொர்க் பண்ணுவாங்க கொலாபரேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெயின் பிரான்ச்ச நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு புது பிரான்ச் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இங்க கிரியேட் பிரான்ச்ல வந்து ஜஸ்ட் வந்து ஃபீச்சர் ஸ்லாஷ் கீ வால்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். குடுத்துட்டு நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணிப்போம்.
ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பிரான்ச் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இத வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரான்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு நோட் புக் வந்து நான் வந்து இப்போ கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஒரு நோட் புக் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நேமும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கீ வால்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாத்திக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நோட் புக் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நோட் புக்ல நம்ம எப்படி வந்து அந்த சீக்ரெட்ட வந்து ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டெப் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இந்த Databricksக்கும் இந்த Azure Key Vaultக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த Azure Synapse Analytics அப்புறம் Azure Data Factoryலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணுவோமோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த Databricksல இந்த கீ வால்ட்டோட ஆக்சஸ் வரணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சீக்ரெட் ஸ்கோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ அந்த சீக்ரெட் ஸ்கோப்ஸ வச்சு நம்ம வந்து இந்த 2 ரிசோர்ஸஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லிங்க் வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அந்த சீக்ரெட் ஸ்கோப் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த சீக்ரெட்ட வந்து நம்ம வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீக்ரெட் ஸ்கோப்ப எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த அஃபிஷியல் மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்டேஷனுக்கு வந்து இப்போ இருக்கேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யுஆர்எல் இருக்கும். இந்த சீக்ரெட் ஸ்கோப்ப கிரியேட் பண்றதுக்குன்னே சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு யுஆர்எல் இருக்கு. ஸோ இத வந்து நான் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு, ஒரு நியூ டேப்ல வந்து நான் வந்து இத பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யுஆர்எல்ல நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். விச் இஸ் டேட்டாபிரிக்ஸ் இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாபிரிக்ஸ் இன்ஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ வந்து இந்த டேட்டாபிரிக்ஸோட வொர்க் ஸ்பேஸ்க்கு போறேன். போயிட்டு இந்த யூஆர்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஏடிபிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இந்த ஏடிபின்னா அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாட் நெட் அப்படின்னு சொல்லிட்டு முடியுதுல்ல, அது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட இன்ஸ்டன்ஸோட நேம். ஓகேவா? இந்த வொர்க் ஸ்பேஸோட இன்ஸ்டன்ஸ் நேம். ஸோ இத நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்த டேப்க்கு போயிட்டு, இத ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் நேம் குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து மத்த யூஆர்எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து என்டர் குடுக்கலாம். குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். கிரியேட் சீக்ரெட் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோப் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீக்ரெட் ஸ்கோப்போட நேம். ஓகேவா? இதுக்கு வந்து நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, கீ வால்ட் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேம் குடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து இந்த ஸ்கோப்ப வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனு. எல்லா யூசருமே பண்ணிக்கலாமா? இல்ல கிரியேட்டர் மட்டும் தான் பண்ணிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன்னா, கிரியேட்டர் மட்டும் தான் நான் வந்து சூஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த Azure Key Vaultஓட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ வந்து குடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இத யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து Azure Key Vaultஓட கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்எஸ் நேம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, வால்ட் யூஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்குது. ஸோ இந்த 2 விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Azure Key Vaultலேருந்து எடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து Azure Key Vaultக்கு போறேன். Key Vaultக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க லெஃப்ட் சைட்ல ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ இத வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து வால்ட் யூஆர்ஐ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட டிஎன்எஸ் நேம். ஸோ இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து அந்த சீக்ரெட் ஸ்கோப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டிஎன்எஸ் நேம்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டீஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் ஐடி. இத காப்பி பண்ணிட்டு, இங்க வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சீக்ரெட் ஸ்கோப் கிரியேட் பண்றதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் குடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கிரியேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் ஸ்கோப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ ஓகே குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சீக்ரெட் ஸ்கோப்ப நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம வந்து அந்த சீக்ரெட் ஸ்கோப்ப யூஸ் பண்ணி, அந்த சீக்ரெட்ட வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டேப் இருக்கு. ஸோ இத வந்து நான் வந்து இப்போ ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம வந்து நோட் புக்க யூஸ் பண்ணி நம்ம வந்து சீக்ரெட் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்டேஷன் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான கோடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலா. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ பைத்தான் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம வந்து இத மட்டும் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து இந்த நோட் புக்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளஸ்டர வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கிளஸ்டர் ஆன் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதோட நேம் வந்து மாத்திக்கிறேன். ஸோ சீக்ரெட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன்.
ஸோ சீக்ரெட் நேம் நான் வந்து வேரியபிள் நேம் மாற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து dbutils.secrets.get. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த சீக்ரெட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் 2 விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பு, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீ. இல்ல ஸ்கோப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ஸ்கோப்போட நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணோம்ல, சீக்ரெட் ஸ்கோப் அதோட நேம் வந்து பாஸ் பண்ணணும். அப்புறம் கீ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த சீக்ரெட்டோட அந்த நேம் இருக்குல்ல, அந்த நேம தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில நம்ம வந்து பாஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ஸ்கோப்ப வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீ வால்ட் ஸ்கோப் அப்படின்னு தான் நம்ம வந்து அந்த ஸ்கோப்போட நேம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த நேம் வந்து குடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த கீயோட நேம் வந்து கேட்குது. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க நம்ம வந்து சீக்ரெட்ஸ்க்கு போயிட்டு, இந்த நேம் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். Databricks -secret. ஸோ இங்க போயிட்டு நான் திருப்பியும் வந்து இதில வந்து நான் வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அ அந்த கீவால்ட் ஸ்கோப்ப யூஸ் பண்ணி, அந்த கீய வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்றோம். அதாவது நம்ம அந்த சீக்ரெட்ட வந்து ஆக்சஸ் பண்றோம். அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீக்ரெட் அண்டர்ஸ்கோர் நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கோட் வந்து பண்ணப்போது. ஸோ இத ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த கிளஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம், ஒழுங்கா வந்து அ நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுதா, இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த செல்ல வந்து இப்போ வந்து நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்றேன்னா, ஷிஃப்ட் என்டர் வந்து நான் வந்து இப்போ கிளிக் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு எரர் அடிச்சிருக்கு. ஸோ இது எரர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்மிஷன் டினைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சீக்ரெட் ஸ்கோப் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். கரெக்ட்டா? இந்த சீக்ரெட் ஸ்கோப்ப வச்சு நம்ம வந்து இந்த அஷ்யூர் கீ வால்ட்டையும், அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸையும் இன்டகிரேட் பண்ணிட்டோம். ஆனா இன்டகிரேட் தான் பண்ணியிருக்கோமே தவிர, இந்த டேட்டாபிரிக்ஸ் வொர்க் ஸ்பேஸுக்கு அந்த சீக்ரெட்ட ரீட் பண்றதுக்கு ஆக்சஸ் இல்ல. அதாவது நான் என்ன மீன் பண்றேன்னா, இப்ப நான் வந்து இந்த அஷ்யூர் கீ வால்ட்க்கு போறேன். நம்ம வந்து இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல்ல போனோம் அப்படின்னா, நான் இப்போ ரோல் அசைன்மென்ட்ஸ்க்கு போனேன்னா, இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மிஸ்டர் கீ அக்கவுண்ட்ட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி, நம்ம வந்து ஒரு சீக்ரெட் ஆஃபீசர்ன்னு சொல்லிட்டு ஒரு ரோல் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி, அந்த மிஸ்டர் கீ அக்கவுண்ட்டுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து சீக்ரெட்ட கிரியேட் பண்றதுக்கு ஆக்சஸ் வந்து குடுத்தோமோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டேட்டாபிரிக்ஸ் வொர்க் ஸ்பேஸ் அதாவது நம்ம டேட்டாபிரிக்ஸ் ரிசோர்ஸ் இருக்குல்ல, அந்த ரிசோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீக்ரெட்ட ரீட் பண்றதுக்கு பெர்மிஷன் வந்து நம்ம வந்து இன்னும் குடுக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீவேர்ட் வந்து எல்லாமே வந்து ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் பேசிஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மிஷன்ஸ்லாம் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ்க்கு ஒரு ரோல் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அந்த ரோல் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ்னால இந்த சீக்ரெட்ட வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இங்க ஆட் அப்படின்னு சொல்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணிட்டு ஆட் ரோல் அசைன்மென்ட்க்கு போறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாபிரிக்ஸ்க்கு நான் என்ன ரோல் குடுக்க போறேன் அப்படின்னா, அந்த சீக்ரெட்ட ரீட் பண்றதுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ரோல் குடுக்க போறேன். ஸோ அது என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீ வால்ட் சீக்ரெட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் சீக்ரெட் கன்டென்ட்ஸ். அதாவது இந்த ரோல் வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம்னா, அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து அந்த சீக்ரெட்ட ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து வேணும். ஸோ இத நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் குடுக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மிஸ்டர் கே அக்கவுண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஆக்சஸ் குடுத்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அது டேட்டாபிரிக்ஸ் வொர்க் ஸ்பேஸ்க்கு நம்ம வந்து ஆக்சஸ் குடுக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம வந்து ஒரு சர்விஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த டேட்டாபிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்யூர்ல ஒரு யூனிக் ரிசோர்ஸ் ஐடி வந்து இருக்கும். அந்த யூனிக் ரிசோர்ஸ் ஐடிக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆக்சஸ் குடுக்க போறோம். அப்படி ஆக்சஸ் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, இந்த டேட்டாபிரிக்ஸ் வொர்க் ஸ்பேஸஸ்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீக்ரெட்டோட ஆக்சஸ் இருக்கும். ஸோ அந்த ஆக்சஸ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சீக்ரெட் ஸ்கோப் வந்து கிரியேட் பண்றோம்ல, அதையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த சீக்ரெட் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆப்ஷன நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்விஸ் பிரின்சிபல் தான். ஸோ டிஃபால்ட்டாவே அது வந்து இருக்கும். ஸோ இங்க செலக்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ வந்து நான் வந்து குடுக்குறேன். குடுத்துட்டு வந்து இந்த சர்ச் பாக்ஸ்ல அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடுக்குறேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்விஸ் பிரின்சிபல். இது வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா இருக்கும். நம்ம வந்து கிரியேட் பண்றது கிடையாது இது. ஸோ இத நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 ரோல் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மிஸ்டர் கீ அக்கவுண்ட்டுக்கு வந்து சீக்ரெட் ஆஃபீசர் ரோல். அதாவது நம்ம வந்து சீக்ரெட் எல்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு யூசர் மாரி. இந்த சீக்ரெட்ட ரீட் பண்றதுக்கு மட்டும் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாபிரிக்ஸ் வொர்க் ஸ்பேஸஸ்க்கு நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து திருப்பி நம்ம வந்து அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ்க்கு போலாம். ஸோ போயிட்டு வந்து நம்ம வந்து இந்த கோட வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் திருப்பியும் ஷிஃப்ட் என்டர் குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிருச்சு.
ஸோ இப்போ வந்து இந்த சீக்ரெட் அண்டர்ஸ்கோர் நேம் வேரியபிளில் இந்த சீக்ரெட்டோட வேல்யூ இருக்கும். அதாவது TEST அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அந்த சீக்ரெட்டோட வேல்யூ கொடுத்தோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒன்று நோட் பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன் இந்த வேரியபிளை. இப்போ நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வேல்யூவை நம்ம டேட்டாபிரிக்ஸ் நோட்புக்கில் எப்போயுமே பார்க்க முடியாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரீடாக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு வந்து கரெக்டான வேல்யூ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரல. ஸோ டேட்டாபிரிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நோட்புக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சீக்ரெட்டை வந்து பார்க்கவே முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூராக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ சீக்ரெட்டை ரீட் பண்ணிட்டோம் அவ்வளோதான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால சீக்ரெட்டை பார்க்க முடியாது. ஆனால் இது எப்படி டெஸ்ட் பண்ணுறது? கரெக்டாக தான் ரீட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் அடிச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீக்ரெட் அண்டர்ஸ்கோர் நேம்ல வந்து டெஸ்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து சக்சஸ்ன்னு வரும். இல்லன்னா வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம வந்து இப்போ வந்து இத ரன் பண்ணலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ரீட் பண்ணியிருக்கு. டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வேற ஏதாவது வேல்யூ குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து நம்ம வந்து Azure Databricks நோட்புக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கீ வால்ட்ட வந்து நம்ம வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ இது பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தட் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல வந்து யூஸ் பண்ற ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படி வந்து Azure Databricks யூஸ் பண்ணி நம்ம வந்து Azure கீவேர்ட்ல இருக்கிற சீக்ரெட்ட ரீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் சியர்ஸ். பாய்.